ஐஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோம் பார்த்தீங்கன்னா தேனிலைக்கு தான் வந்திருக்கிறோம். எவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ புதையில பூந்து ஃப்ரெண்டுங்களோட வந்திருக்கிறோம். கீழே போகணும், தேன் கீழே தான் இருக்குது. கீழே போகணும், அங்கே போயிட்டு நான் எங்கே இருக்குன்னு தேன் காட்டுறேன். ஏதுக்குள்ளார பூந்து போகணும், பூரா முள்ளாகவும் அப்பா குத்துது போட்டு சரியான முள்ளாக இருக்குது நண்பர்களே. இந்த தேன் இருக்கிற இடத்துக்கு இன்னும் போகணும். நண்பர்களே ரொம்ப கஷ்டப்பட்டு தேன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். இருக்குதுங்க, பார்த்து எடுக்கணும், இல்லைன்னா உஷாராயிடுச்சுன்னா கடிக்க ஆரம்பிச்சுக்குவோம். ஆமாம், சின்னதாக மைண்ட் உஷாராயிடுச்சுன்னா அவ்வளோதான், அதெல்லாம் சேர்ந்து ரவுண்ட் அப் பண்ணி கடிக்க ஆரம்பிச்சுக்குவோம். காய்ஸ் இப்படி தான் கொத்தி எடுக்கணும், ஏன்னா அது ரொம்ப ஆழம் கம்மியாக இருக்கிறதுனால தேன் கையை விட்டு எடுக்க முடியாது. அதனால் இப்போ இதை கொத்தி கொஞ்சம் ஆழம் பண்ணிட்டுக்கிறோம். மண்ணை கொஞ்சம் கொத்தி விட்டு ஆழம் பண்ணிக்கிட்டால் நாம் தேன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் இப்போ கொத்தி விட்டுருக்குறோம். இந்த மாதிரி ஒரு டஃப்பான இடத்துல தேன் எடுத்த அனுபவம், சாப்பிட்ட அனுபவம், இல்லை பார்த்த அனுபவம் இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பதாராயிடுச்சு, எத்தனை அடுக்கு இருக்குதோ தெரியல, கை நட்டாதான் தெரிஞ்சு போயிடும். அப்படி கொட்டுது பாருண்ணா கீழே குலவி. பாரு எறாடு மண்ணில் ஒட்டிட்டு இருக்குது. எல்லாம் முகமுடி கொள்ளக்காரங்க மாதிரி ஆகிட்டோம். தேனுக்கு கொத்தி விடுமோன்னு பயந்துக்கிட்டு. அவரெல்லாம் பாருங்கள் மூஞ்சி வேறு மாதிரி இருக்கும், ஆனால் அவரே பயந்துக்கிட்டு கட்டிக்கிட்டார். இப்படி செம்ம பள்ளங்க, இங்கெல்லாம் விழுந்தோம்னா கீழே போய் தான் நம்ம நிற்போம். இங்கே காட்ட முடியல, எவ்வளோ பள்ளமாக இருக்குது, மலை எவ்வளோ ஹைட்டுன்னு சொல்லி காட்ட முடியல, ஏன்னா எல்லாம் பூரா புதையாயிடுச்சு. எவ்வளோ பெரிய இதை இப்போ சுற்றுறதெல்லாம் நண்பர்களே குலவின்னு நினச்சிக்காதீங்க, தேன் குலவின்னு நினச்சிக்காதீங்க. சூழான் தான் நிறைய சுற்றுது, தேன் குலவி இன்னும் வந்து வெளியே வர ஆரம்பிக்கல. இப்போ கொஞ்சோண்டு வெளியே இது பார்த்து பார்த்து இப்போ லென்ஸை விடுவோம், பொறுமையாக வெயிட் பண்ணிடுவோம். ஒன்றும் பிரச்சனை. பாம்பு அழிக்கிற இடம் கீழே இருக்குது. சரி, வேப்பந்தால உடச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மரத்துக்கு மேலே ஏறணும். கொஞ்சம் ரிஸ்க்கு தாங்க, இங்கெல்லாம் விழுந்தாலும் அவ்வளோதான். ஹலோ நண்பர்களே, எடுக்க ஆரம்பிச்சாச்சு பாருங்க. ஒவ்வொரு எடுக்க ஆரம்பிச்சாச்சு. தேன் இருக்குதா தான் தெரியுது வேறாடா, ஆனால் கால் மேலே போட்டுறதா ஒரு தொலை விழுந்துச்சுன்னா ஜோடி முடிஞ்சு வச்சு. கொலைவெல்லாம் வெளியே ஆரம்பிச்சிச்சு நண்பர்களே. இல்லை இல்லை, இங்கே நம்மளை கடிக்க ஆரம்பிச்சுங்க, அதுக்கு சரி 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 சரி. புகை அந்த பக்கம் தள்ளு, இன்னும் புகை ஆயிடுச்சு, இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. சீக்கிரம் இதில் எடுத்துக்கோ. பக்கம் தள்ளுடா, இப்படி தள்ளுடா. எங்கண்ணா தலை 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 அப்படியே விட்டு கம்மியா அப்படியே விடு. புகை அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு, அதனால் மூச்சு விட முடியாத அளவுக்கு புகையாச்சு. அவருக்கு புகையை இங்க நான் வந்தாலும் பண்ணிட்டு இருக்கேன். கை அதுக்கு நீ புகையை கொஞ்சம் பக்கத்தில் வந்துக்கணும். ஏன்னா ஓகே பார்த்து பார்த்து மெதுவாக மெதுவாக ஒன்று
டேய் சீக்கிரம்டா, நீ இந்த புகை அமையறதுக்குள்ளார நீ வேலையை முடிச்சுக்கோ. இல்லைன்னா இங்க எனக்கு மூக்குல புகை ஏறுதுடா. இல்லை சரி, நீ அப்படியே ஓனை விட்டுக்க, அப்படியே மூச்சு இழுத்து பிடிச்சிட்டே எடுத்துக்கோ. இல்லைன்னா இப்படி தள்ளு, இப்படி தள்ளு. பார்த்து பார்த்து எடு. தம்பி அப்புறம் கேட்பாங்க. சரி சரி. தள்ளாது தள்ளாது. இல்லைடா ஓகே தள்ளாத. வந்துருச்சுல்ல, எல்லாம் தெரியாது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. எல்லாம் தட்டி விட்டு போடு. சரி சரி. அதெல்லாம் பார்த்துக்கலாம், தட்டி விட்டுறலாம். தட்டி அப்புறம் விட்டுக்கலண்ணா. ஏன் பக்கம் அதான் இருக்கு. பத்துக்கிறா பத்துக்கிச்சுரா. பத்துக்கலாம். லைட்டாக லைட்டாக போடு. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். பத்து நிறையா என்னங்குதா? சீக்கிரம் சீக்கிரம் போக போ. அதான் வீட்டுக்கு வேற எடுத்துக்கோ. அப்படியே தேனை காட்டு. செம்ம தேனை சீக்கிரம். சீக்கிரம் கொலையெல்லாம் வந்துருக்கு. நெருக்கங்கடா, சோமத்தை போயிருப்பது. இங்க பாருங்க, நிறைய கொலைக்கு சுத்த ஆரம்பிச்சிக்கிச்சு. நம்ம தேன் எடுக்கிற வேட்டையை ஆரம்பிச்சிருச்சு. புகை மட்டும் இல்லைன்னா கன்ஃபார்ம் எல்லாம் கொத்து வாங்கிக்குவோமே. அப்படி காட்டுறேன். ஏன் கொத்திப்பிச்சா? இல்லை மூச்சோட முடியல. சரி சரி. புகை இப்படி தள்ளி விட்றா, வெளியே தள்ளி விட்றா. இப்படி ஆடுறா. இப்படி தான் இழுத்துட்டு இருக்கிறேன்டா. வருதா? இப்படி தான் இழுத்துட்டு இருக்கிறேன். லைட்டாக இப்படி நவுத்து விடுங்க. நவுத்திக்க கொஞ்சம் நவுத்து. இரு போதும். இரு போதுண்டா. போது. எங்க அவ்வளோதானா? கொலவிதான் இருக்குது. போடு. கொட்டு. தொடச்சிட முடியுமா? கொலவி தொடச்சிடும். நம்ம வேலை புகை போடணும். புகை போடலன்னா எல்லாத்தையும் கடிச்சிடும். வேப்பந்தோலை போட்டோம்னா சருன்னு ஏறுதுண்ணா அந்த கசப்பு. அப்பா இரு விட்டுறேன். அவன்கிட்ட போக போகுது. தேனு ஃபுல்லும் எங்கண்ணா கட்டுங்க. பூரா தேனுக்கிற இடம் தான் இனிமேலாம் பாருங்க. ஃபுல்லாக தேனு தான். ஒரு கொலை கூட காவல். ஆமாம், ஒரு கொலவி சாகாமல் புகை போட்டு நீட்டாக நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோம். போட்டாவே தானா செம்ம காரம் ஏறினா. எங்க செம்ம தேனு. கல்லா எங்க கையில் எடுக்குது? பூரா கல்லு பூரா தேனா வச்சிருங்க ஒரு இடத்துல. அதான் என் கையை அவ்வளோதேனு. ஹலோ மக்களே, இந்த அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. செம்ம காரம் ஏறுது மக்களே. வேப்பந்தலை போட்டிருக்கிறதுனால சரியான காரம். யாரும் இந்த தேனு இப்படி அழிக்க முடியாது, ஈஸியாகவே அழிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இது இடமும் டஃப்பான இடம், தேனும் டஃப்பாக இருக்குது. இந்த குழவையும் கொஞ்சம் நல்லா கொத்துதுங்க, அதுதான் மெயின் முக்கியம். இல்லைன்னா இது ஈஸியாக எடுக்க முடியாது கிடையாது. மற்ற அடுக்கு தேன் மாதிரி இது கிடையாது. இங்கே கரெக்டில் இருக்கிற அடுக்கு தேனுங்க கொஞ்சம் மூர்க்கமாகவே இருக்கும். அதுதான் இப்போ பிரச்சனையே. இங்கே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பழைய தேனாகிறதுனால செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. தித்திக்குது, கொண்டையிலே இறங்க மாட்டேங்குது. கொலை இன்னமும் இருக்கு. இதெல்லாம் முட்டை மஞ்சளாக இருக்காது. கருவச்சி இது பூரா தேனுண்ணா. இதில் பூரா தேன் தான். அதான் அடைச்சிருக்கு, தேன் வச்சு அடைச்சிருக்கு. பூ ரொம்ப நாள் தேனானா மட்டும்தான் இந்த மாவு மாதிரி ஆகும். இது மஞ்சள் கலர் இந்த உள்ளங்க இந்த மாவு மாதிரி ஆகாது. அந்த பின்னாடி அதனால ஆனால் மட்டும்தான் தேன் அப்படி மாவாக மாறும். இன்னைக்கு பிடிச்ச தேன் வந்து இவ்வளோ. இது பூரா தேன். இது வந்து எராடு. இதில் வந்து குஞ்சிங்க தான் இருக்கும். இது வந்து கொஞ்சம் எல்லாம் எடுக்கும் போது டேமேஜ் ஆன தேன். இதுவும் வந்து வேஸ்ட் பண்ணிட மாட்டோம், சாப்பிடுவோம். ஆனால் இதில் என்னென்ன முக்கியமானதுன்னா, குழவி எதுவும் நாங்கள் பெருசாக கொல்லலை. சாகாமல் இருக்காது, ஆனால் பெருசாக கொல்லலை. இந்த வாட்டி எடுத்த தேன் வந்து இதுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பை பை காய்ஸ்.